அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு உலகம் காலம் ஸ்ரீ மாருதி வெண்டிங் கம்பெனிங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க 2M-க்கு 2.2M-க்கு நிறைய பேர் சந்தேகம் கேட்டே இருந்தீங்க. காரணம் என்னன்னா, எதை வந்து வாங்கலாம், 2M வாங்கலாமா, 2.2 வாங்கலாமா, 2M விலை கம்மியாக இருக்குது, 2.2 கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தெரியுது, எங்கே எது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுங்க. ஸோ இந்த சந்தேகங்கள் தீர்க்காக இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக சொல்கிறோங்க. யார் யாருக்கு இந்த 2M பயன்படுத்த முடியும், யார் யாருக்கு இந்த 2.2 பயன்படுத்த முடியும், டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்குலாம் 2M பயன்படுத்தலாம், யாருக்குலாம் 2.2 பயன்படுத்தும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2M மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயல் பண்ண வச்சிருக்காங்க, அது கீழே பிளாட்ஃபார்ம் போகிறக்கு, இல்லை ஒரு நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க, அது கீழே பிளாட்ஃபார்ம் போகிறக்கு, அது இல்லாமல் வீட்டில் வந்து நீங்கள் கோழி வளர்த்தி அதில் வெறும் முட்டை எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து கீழே பிளாட்ஃபாரத்துக்கு போடணும் அப்படின்னா இந்த 2M போடலாங்க, 2.2 போடலாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாங்க, நீங்கள் கேஜோட சைஸ் எது மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானுங்க. அந்த கேஜோட சைஸ் டிபெண்டன்சிக்கு தான் 2M போகலாமா 2.2 போகலாமான்னு எங்கள் சஜஷன் உங்களுக்கு தரப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 1.5 இல்லை 3க்கு 1.5 அது மாதிரி வந்து சின்ன நான் ஒரு கேஜ் மேக் பண்ணுறேன், அதுக்கு எது போடலாம் அப்படின்னு கேட்டால் 2M போடலாங்க. அதே வந்து நான் ஒரு லென்த்தியாக செட்டப் போடுறேன், ஒரு செட் ஆஃப் முயல் யூனிட் செட்டப் போடுறேன், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது பயன்படுத்தலாம்னு கேட்டால் இந்த 2.2 பயன்படுத்தலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2M காட்டிலும் 2.2 லோடு ஆட் ஆகுங்க. இது அடுத்த சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுமே வெல்டு வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெல்டு வைக்கலாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 1.6 mm திக்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷ் சைஸில் வெல்டு வைக்க முடியாது. ஸோ 2M-லையும் வெல்டு வைக்கலாம், 2.2-லையும் வெல்டு வைக்கலாங்க. ஒன்லி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் மாறுங்க. அது வந்து ஆர்க் வெல்டிங் தான் வைக்க முடியுங்க. இந்த ஆர்க் வெல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் ஆயிருங்க. ரீசன் என்ன அப்படின்னா வெறும் நம்ம 2M திக்னஸ் தான் இருக்குது, 2.2 திக்னஸ் தான் இருக்குங்க. நீங்கள் 2.5 3mm திக்னஸில் கேஜஸ் மேக் பண்ணி அதில் வைக்கக்கூடிய அதே கரண்ட் இது வந்து இதுக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆகப்படுங்க. நீங்கள் அப்படின்னா இந்த 2M திக்னஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க, இதில் 2 feet ஹைட் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6 கேஜஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோங்க. அது 10 feet கட் பண்ணி ரவுண்டு மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னரில் நீங்கள் 6 வளர்த்திக்கலாங்க. பெரிய கோழி சேவலுக்கெல்லாம் வந்து அது தேவைப்படாதுங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 inch 1.25 inch 1க்கு 1.25 சொல்லி நான் கஸ்டமைஸ் சைஸ் சேவல் ரிங் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்திக்கலாமுங்க. ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்துருச்சு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாருதி வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இந்த 2M-க்கு 2.2-க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 1.7 mm அப்படிங்கிற திக்னஸில் சுப்ரீம் 100 GSM பிராண்டில் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக சுப்ரீம் 1.7 mm திக்னஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த 2M-லையும் 2.2M-லையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் மட்டும்தாங்க. ஆனால் GSM பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே சேம் GSM தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை விட ஹையர் GSM வேணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வைஸ் இது சேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காகவே நம்ம மாருதி வெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் 100 GSM பயன்படுத்திங்க இதே 17 mm கேப்பில் 1.7 mm திக்னஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் விட டபுள் த லைஃப் வருங்க. காரணம் எப்படின்னா இது வந்து வெறும் 40 GSM, அது பார்த்தீங்கன்னா 100 GSM வருங்க. ஸோ லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்குங்க. ஆனால் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி வெண்டிங் பார்த்தீங்கன்னா 17 mm 1.7 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோங்க. சூன் 2M 2.2 2.5ங்கிற ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டே லைஃப் டைம் உழைக்கிற மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வெறும் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா, வேற வந்து கமர்ஷியல் யூசேஜ்க்குலாம் பயன்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட் 2.2 எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிஷின் சேஃப்டி பர்பஸுக்கு கை விரல் கூட உள்ளே போகாதுங்க. அந்த பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் MS கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இதில் GA-ல மட்டும்தான் இந்த 2.2 திக்னஸில் வரவங்க. MS போயிட்டீங்க அப்படின்னா 1 inch-க்கு 1 inch கேப்லிங்க உங்களுக்கு 2.5 mm திக்னஸ் 2M திக்னஸ் ஸ்டார்டிங் இருக்குங்க. ஆனால் இதே மாதிரி இந்த 3/4 inch-க்கு 3/4 inch கேப் 17 mm கேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம GA-ல நம்ம மாருதி வெண்டிங்கில் தயாரிக்கக்கூடிய இந்த 2.2M திக்னஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிஷின் சேஃப்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தலாங்க. அது மாதிரி சின்ன உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸுக்கு சின்னதாக சின்ன 2x2 4x4 மாதிரி கட் பண்ணியெல்லாம் பண்ணணுனாலும் இந்த 2.2 mm திக்னஸ் எடுத்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு யூசேஜ்லேயே இது பயன்படுத்திக்க முடியும். இந்த ப்ராடக்ட் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் சூஸஸ் அதிகமாக பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே. ஸோ பேர்டோட வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியக்கூடிய ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2M 2.2M திக்னஸ் தான். ஸோ உங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃபென்சிங் ஆகட்டும், வெல்டுமெஸ் ஆகட்டும், இது மாதிரி 80 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம மாருதி வெண்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே சொல்லிருக்கிற நம்ம சேல்ஸ் நம்பர் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த டைம் உங்களுக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.